கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டு ராணுவ நடவடிக்கை தொடங்கிய முதல் நாளிலேயே அந்நாட்டு உச்ச தலைவர் அயதுல்லா அலி குமேனி படுகொலை செய்யப்பட்டார். இதையடுத்து கடந்த மார்ச் 8ஆம் தேதி அவரது மகனான முஜ்தபா குமேனி ஈரானின் புதிய உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு பொதுவெளியில் தோன்றாத முஜ்தபா குமேனி கடந்த மாதம் நடைபெற்ற தனது தந்தையின் இறுதிச் சடங்கில் கூட கலந்து கொள்ளவில்லை. இது பல வதந்திகளுக்கு வழிவகுத்தது. முதல் நாள் போரிலேயே படுகாயமடைந்த முஜ்தபா குமேனி கோமா நிலையில் சுயநினைவின்றி ரஷ்யாவில் தீவிர மருத்துவ சிகிச்சை எடுத்து வருவதாக தகவல்கள் வந்தன. காலில் எலும்பு முறிவு மற்றும் பிற சிறிய காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்பட்டாலும் நிலைமை அதைவிட மோசமாக உள்ளதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. குமேனியின் முகம் முழுவதும் சிதைந்த நிலையில் இரு கால்களிலும் குறிப்பிடத்தக்க பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் உறுதி செய்யப்படாத செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் கடந்த வாரம் நாட்டின் உச்ச தலைவரான முஜ்தபா குமேனியுடன் தொடர்பு கொள்வது தற்போதைய சூழலில் மிகவும் கடினமாக உள்ளது என்று கூறியிருந்த ஈரானின் அதிபர் மசூத் பெசஸ்கியன், இருப்பினும் ஈரான் தொடர்ந்து செயல்படுவதற்கு அவரது இருப்பு பெரும் பலமாக அமைவதாக குறிப்பிட்டிருந்தார். அதிபர் மசூத் பெசஸ்கியன் கருத்து வெளியானதைத் தொடர்ந்து தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ஒரு ரகசிய இடத்தில் இருண்ட மற்றும் மறைப்பு கண்ணாடிகள் கொண்ட காருக்குள் வைத்து உச்ச தலைவரை சந்தித்ததாகவும் அதிபரால் உச்ச தலைவரை நேரில் பார்க்க முடியவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிபர் பெசஸ்கேனால் தனக்கு அருகில் இருந்த நபரை பார்க்க முடியவில்லை என்றும் பின்னர் தான் கேட்ட குரல் உண்மையில் உச்ச தலைவருடையதுதானா என்று அதிபர் கேள்வி எழுப்பியதாகவும் ஈரான் இன்டர்நேஷனல் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா குமேனி மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளதாக ஈரானுக்குள் செய்திகள் பரவி வருகின்றன. இதற்கிடையே அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் தொடர்ந்து போரிட்டு வரும் இக்கட்டான சூழலில் முஜ்தபா குமேனியின் மரணம் அதிகார வெற்றிடத்தை உருவாக்கும் என்றும் போரை ஆதரிக்கும் தீவிர போக்குடையவர்களுக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்பும் நடைமுறைவாதிகளுக்கும் இடையே கடுமையான அதிகார போட்டியை தூண்டும் என்றும் இதனால் அதிகார போட்டி காரணமாக ஈரானின் முடிவெடுக்கும் செயல்முறை முடங்கும் என்றும் பாதுகாப்பு வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஏற்கனவே அயதுல்லா அலி குமேனிக்கு பிந்தைய அரசியல் சூழலில் IRGCயின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதாகவும் பாதுகாப்பு சார்ந்த முடிவெடுக்கும் முறையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ள பாதுகாப்பு வல்லுநர்கள் முஜ்தபாவின் மரணம் ஈரானின் உச்ச தலைவரின் பங்கை குறைக்கும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் முஜ்தபாவின் மரணம் ஈரானின் மக்கள் போராட்டங்களுக்கும் வழிவகுக்கலாம் என்பதற்கு சான்றாக பலர் சமூக ஊடகங்களில் முஜ்தபா ஒழிக என்ற முழக்கங்கள் கேட்கப்பட்டதாக பதிவிட்டுள்ளனர். இந்த அசாதாரண அரசியல் சூழலில் உச்ச தலைவர் முஜ்தபா குமேனி பல அரசு அதிகாரிகள் மற்றும் ஆலோசகர்களுடன் உரையாடுவது போன்ற 12 வினாடிகள் கொண்ட தேதி குறிப்பிடப்படாத ஒரு காணொலியை அரசு சார்பு மெகர் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. தொடர்ந்து உச்ச தலைவர் பொதுமக்களுடனும் தெருக்களிலும் ஆயுதப்படை தளபதிகளுடனான சந்திப்புகளிலும் இருப்பது போன்ற காட்சிகள் அடங்கிய புதிய காணொலிகள் விரைவில் வெளியிடப்படும் என்று ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முஜ்தபாவின் மரணம் குறித்த கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் நிறுவனர் அயதுல்லா ரூஹுல்லா கமேனியின் பேரனான அசன் குமேனியும் அடுத்த உச்ச தலைவராவதற்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மூத்த மதகுருவும் கார்டியன் கவுன்சில் உறுப்பினரும் ஈரானின் மதக்கல்வி நிறுவன அமைப்பில் முக்கிய பொறுப்பில் இருப்பவரும் ஆன அயதுல்லா அலிரேசா அரஃபி அடுத்த உச்ச தலைவராக முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது. கோம் நகரில் உள்ள ஈரானின் மத அமைப்புகளுடன் நெருங்கிய தொடர்புடையவரும் நிபுணர்கள் சபை மற்றும் மத உரிமார்கள் அமைப்பின் உயர்மட்ட பதவிகளை வகித்து வருவரும் ஆன அயதுல்லா அஷிம் ஒசேனி புஷேகரியும் உச்ச தலைவருக்கான போட்டியில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.